ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட்டூர் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டாப் சிட்டிக்கு தாங்க வந்திருக்கிறோம். எஸ், கொச்சிக்கு தான் வந்திருக்கோம். இந்த 2 days ட்ரிப் கம்ப்ளீட்டாக நம்ம கொச்சியில் தான் வைப் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் எங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டே பண்ணுன்றதுலேருந்து ஆக மொத்தம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற வர ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கொச்சிக்கு சென்னையிலேருந்து ஸ்லீப்பர் பஸ்ஸில் தாங்க வந்தோம். ஆக மொத்தம் ட்ராவல் டைம் 12.5 hours ஆச்சு. மார்னிங் ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு நம்ம அரௌண்ட் 10 o'clock ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தங்கியிருந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வைட்டிலாங்கிற பிளேஸில் பொன்னூர்னி அப்படிங்கிற ஏரியாவில் தான் தங்கியிருந்தோம். இப்போ அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 105 rupees ஆச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஃபோர்ட் கொச்சி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே ஃபோர்ட் கொச்சி இந்த ஹை கோர்ட் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 40 rupees ஒரு ஆளுக்கு ஆகும். பார்க்கும்போதே பாருங்கள், பிரம்மாண்டமாக ஏதோ ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரி இருக்குது. இந்த போட்டில் வந்து ஸ்பெஷலாக டூரிஸ்ட் தாங்க ஏறுவாங்க. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் போட்ஸில் தான் ஏறுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் போட் தான். அவங்க வந்து சீப் ரேட்ஸில் இருக்க கவர்மெண்ட் போட்ஸில் வந்துட்டு ஏறுவாங்க. அதில் 10 rupees 15 rupees அவ்வளோதான் சார்ஜ் ஆகும். இது வந்து மெயின்லி டூரிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த போட்லேருந்து வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த மெட்ரோ பாட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நைட்டு 8:30 வரை இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அங்கே ஃபோர்ட் கொச்சியில் போய் சுற்றி பார்த்துட்டு எப்படியுமே நீங்கள் வந்து நைட்டு 7 o'clock ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஒரு பில்டிங் வியூலாம் நமக்கு கிடைக்கும். தண்ணி இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளிட்டராக மின்னிட்டே இருந்துச்சு. பார்க்க செம்மையாக இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா போட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் போட்டு, அதுக்கப்புறமா இங்கே கொச்சியில் இருக்க துறைமுகம் பார்க்க போகிறோம். இது எல்லாமே இப்போ நம்ம ஒன்றா கவர் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு ட்ராவல் டைம் மொத்தமாக 40 minutes ஆச்சுங்க அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. நாம் இப்போ ஒரு தனி ஐலாண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கொச்சினோட போர்ட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இங்கேருந்து தான் வந்து ஃபுல்லாகவே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. ஃபோர்ட் கொச்சிக்கு இந்த மெட்ரோ வாட்டர் வழியாக போகிறதாங்க பெஸ்ட்டான வே. சூப்பராக சீன்ஸ் பார்த்துட்டு போகலாம். இல்லைனா இது மெரைன் ட்ரைவ்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் போட்டிங் எடுத்திங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 400 சார்ஜ் ஆகும். இதே பிளேசஸ் தான் கவர் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா டால்ஃபின் வியூ மட்டும் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இது 40 rupeesக்கு நம்ம சூப்பராக சுற்றி பார்க்கலாம். இது எல்லாமே வந்து டச் பீப்புள்ஸோட பில்டிங்ஸுங்க. இது இல்லாமல் நீங்கள் வேறு வேலை வரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஃபெர்ரி. இந்த ஃபெர்ரிக்கு வந்து 5 rupees இந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் நின்றுட்டு வரதுனா வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காரோ பைக்லேயோ வந்திருந்தீங்கன்னா இந்த ஃபெர்ரி மேலே ஏற்றிட்டு இவங்க இங்கேருந்து கொண்டே போயிட்டு ஃபோர்ட் கொச்சியில் லேண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் கூட போகலாம். ஆனால் 1 hour கிட்டத்தட்ட ஆகும். இங்கே பாருங்கள், காரெல்லாம் ஏறி நிற்கிறது கிளியர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஊரில் எப்படி அங்கனைக்காக வந்து பஸ் ஸ்டாப் இருக்குமோ அதே மாதிரி இங்கே போட் ஸ்டாப் இருக்குங்க. நடுவில் வரும்போது ஒரு தீவு பார்த்தோம், வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தீவு. நம்ம அதையும் தாண்டி வைட்டிலா வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸு. இது ரொம்ப வருஷத்துக்கு பழமையான ஃபிஷிங் நெட்ஸு, இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், அங்கே ஆளுங்க நிற்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வியூ வந்து நீங்கள் மார்னிங் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க முடியும். ஃபிஷிங் நெட்ஸ் பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா இந்த மிலிட்ரி ஹோட்டல் வரும். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஹோட்டல்னு சொன்னாங்க. அது இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிரின்சஸ் ஸ்ட்ரீட் தாங்க பார்க்க போகிறோம். பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கலர்ஃபுல் பில்டிங்ஸாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸு. நிறைய டூரிஸ்ட்டு வந்து இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் செகண்ட் பிளேஸாக இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் பில்டிங்ஸ் தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா காஷி கஃபே. இதுக்கு ஏரியாவில் யார்கிட்ட கேட்டாலுமே ஒரு சில பேருக்கு தான் தெரியுது. ஆனால் வந்து கூகுள் ரிவ்யூஸில் ரொம்பவே ஹை ரிவ்யூஸாக இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்னு சொல்லிட்டு. ஸோ காஷி கஃபே வந்து பர்கர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அதுக்கு நம்ம பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா பர்கர் ஸ்ட்ரீட்டு. இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க கஃபேயில். ஸோ அது பார்க்குறதுக்காக நம்ம இங்கே வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் ஃபுல் வியூ ஹோட்டலோட. இங்கே இருக்கிற கெஃபே முழுக்க வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹை ரேட்டாக தாங்க இருக்கும், பாண்டிச்சேரி மாதிரி. நீங்கள் சாண்ட்விச் எடுத்தீங்கனாலே மினிமம் 300 250 அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக்கு. ஸோ இங்கே சாக்லேட் கேக் தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 240 rupees ஆச்சு. நல்லா சுட சுட கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்து நம்ம ஊர் வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக் இருக்கும்ல, அதே சேம் டேஸ்ட்டு தான் இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பேஸ்டியன் பங்களா. இது எங்கே இருக்குன்னா, நீங்கள் அந்த மிலிட்ரி ஹோட்டலில் வந்தீங்கள்ல, அந்த மிலிட்ரி ஹோட்டல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா ஒரு ரோடு வரும். அந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்குது இந்த பிளேஸு. இந்த பேஸ்டியன் பங்களாவில் 40 ருபீஸுங்க என்ட்ரி டிக்கெட்டு. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா அதுக்கு தனியாக 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண பொருட்கள், அந்த ஃபாரின்காரங்க என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணாங்க, சிராமிக், யூரோப்பியன் யூஸ் பண்ணுறக்கூடிய பொருள்லாம் இருக்கும். அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ்லேருந்து இது ஒரு மியூசியம் மாதிரி தாங்க கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், அப்போ யூஸ் பண்ண போட்ஸு இதெல்லாம் இருக்கும். ப்ளஸ் வந்து அப்போ கொச்சின் வந்து சிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஹேண்ட்லேயே பெயிண்ட் பண்ணி மேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து இன்ஃபர்மேஷன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த பேஸ்டியன் பங்களா. ஆனால் அந்த பேஸ்டியன் பங்களாக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பர் வியூ இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஃபிஷிங், சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸை சூப்பராக பார்க்கலாம். மேலேருந்து டாப் வியூவில் நாங்கள் போனப்போ ஹெலிகாப்டர்ஸாக நிறையா வந்துட்டு இருந்தது. அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டிப் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே அங்கங்கே ஆட்டோ டிரைவர்ஸ் 600லேருந்து 800 வரை சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் சொல்லுவாங்க. அது 3 ஹவர்ஸ் அந்த ட்ரிப் வந்து கவர் ஆகும். அதில் 12 பிளேசஸ் காமிக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த பேக்கேஜஸ் எதுவுமே எடுக்கல. ஸோ எல்லாமே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நடுவில் ஒரே ஒரு ஆட்டோ எடுத்தால் போதும். அதுக்குமே 80 ருபீஸ் தான் சார்ஜ் ஆகுது. இதுக்கு 800 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதே அளவுக்கு 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம டைமுக்கு போனோன்னா நமக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதில் ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜ் எடுக்காதீங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிராமிக்கில் செஞ்ச பிளேட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. பக்கத்தில் ஒரு மியூசியம் மாதிரி அதுக்குள்ளே இருந்தது. அங்கே வந்து இப்போ பண்ணிகிட்ருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே அந்த ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியில் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணோன்னா நமக்கு சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் வந்துடும். அது வந்து 1500 அந்த டைமிங்ஸில் கட்டப்பட்ட சர்ச்சுங்க. ரொம்பவே பழமையான சர்ச் ஃபோர்ட் கொச்சியில். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்து வாஸ்கோ ட காமாவோட சமாதி உள்ளே இருக்குது. சர்ச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து மட்டஞ்சேரி பேலஸ் போகிறோம். இப்போ தான் நமக்கு ஆக்சுவலாக ஆட்டோ தேவைப்படும். 80 ருபீஸ் இங்கேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஆக்சுவலாக ஜீவ் டவுன் கிட்ட விட சொன்னோம். ஆனால் அவங்க வந்து மட்டஞ்சேரி பேலஸ் கிட்டே விட்டாங்க. மட்டஞ்சேரி பேலஸ்க்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியா தாங்க இருக்கும். இங்கே ஒரு குட்டி போட்டிங் ஏரியா இருக்கும். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். கேரளாவில் ஆத்தென்டிக்காக இருக்கிற கதகளியில் ஆரம்பித்து எல்லா விதமான குட்டி குட்டி பொருட்களுமே இங்கே விற்கிது. ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸும் இங்கே விற்கிது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த மெட்ரோவோட பில்டிங் இருக்கும் பேக்ரவுண்டில். இந்த போட்டிங் வியூலாம் பார்த்துட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பேலஸ்க்கு போகிறதுனா போகலாம். நாங்கள் வந்து இப்போ பேலஸ் கவர் பண்ணலை. நாங்கள் ஜியூ டவுனில் போயிட்டு இது டே டைம்ங்கிறதுனால அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வர வழியில் தான் நம்ம லாஸ்ட்டாக இந்த பேலஸ் கவர் பண்ண போகிறோம். இங்கே ஆட்டோவில் கூட்டு போகிற பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா வாழ்ந்த வீடு, அப்புறம் ஸ்பைஸ் மார்க்கெட் இதெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதுக்கடுத்து வந்து மூணார் ட்ரிப் போகிறோம். ஸோ அங்கே ஸ்பைஸ் மார்க்கெட் கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே அந்த பிளேஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ இந்த திங்ஸ் விற்கிற ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இங்கே கலை சிற்பம் அந்த மாதிரி வந்து செய்யக்கூடிய இடங்கள்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து நிறையா ட்ரெஸ் ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் ஆன்டிக்கில் இருக்க ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு. ப்ரைஸும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டில் இன்னொன்று ஊதுபத்தி தாங்க ஃபேமஸ். ஃபுல்லாகவே வந்து நிறையா ஃப்ளேவர்ஸில் ஊதுபத்தி விற்பாங்க. எல்லாமே வந்து ஒரு பேக் வந்து 140 ருபீஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் கஸ்டமைஸ்டு பர்ஃப்யூம்ஸ்லாம் இந்த ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும். இங்கே இருக்க கேரளா சாரீஸோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம ஊர்லேயும் அதே 1000 ருபீஸ் தான், அவங்க ஊர்லேயும் அதே 1000 ருபீஸ் தாங்க. எந்த ரிடக்ஷனும் அந்த லெவலுக்கு கிடையாது. ரொம்ப ப்ளைன் சாரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஏரியாலையுமே கூட நிறையா ஸ்பைஸ் மார்க்கெட் இருக்குங்க. இப்போ இங்கேருந்து இந்த ரோடு எண்டில் வந்தீங்கன்னா 2 வேஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ரைட் சைட் கட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஜூ டவுன் தாங்க. இங்கே ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஸ்பாட் மாதிரி தாங்க இருக்கும். ரொம்பவே க்ளீனாக நீட்டாக அழகாக இருக்கும். இங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து கெஃபே தான். கீழே ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா கெஃபேஸ் இருக்கும்.
இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பரதேசி சினாகாக். பரதேசினா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்னு மீனிங்கா. ஸோ வந்து ஃபாரினர்ஸ் கட்டின ஒரு டெம்பிள் மாதிரிங்க. அங்கே வந்து இங்கே இருக்கிற அந்த யூரோப்பியன் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு அங்கே வர சாட்டர்டே வர்ஷிப் பண்ணுவாங்களாம் முன்னாடி. அதனால அங்கே சாட்டர்டேஸ் மட்டும் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா சாட்டர்டேஸ் பிளான் பண்ணாதீங்க. இதுக்கடுத்து ஒரு பேலஸ் பார்க்க போகிறோம். அது வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கொச்சி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால் கிளாக் இருக்குங்க. அது வந்து பரதேசி சினாகாக்கில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க கைடுன்னா, அதில் 3 ஃபேஸஸ் இருக்கும். 3 விதமான ஃபேஸ். ஒவ்வொரு ஃபேஸ்லையுமே வந்துட்டு ஒவ்வொரு விதமான டைம் காமிக்கும். ஒன்று வந்து மலையாளம் டைம், இன்னொன்று வந்து அவங்க இங்கிலாந்துக்காரங்க அவங்களோட டைம் காமிக்கும். இன்னொரு ஃபேஸில் வேறு ஏதோ ஒரு டைம் காமிக்கும். இது வந்து பேலஸ்லேருந்து கூட பார்க்கலாம். அங்கேருந்து பார்த்தா ஒரு டைம் காமிக்கும். இந்த பரதேசி சினாகாக்கில் ஒரு 3 பிளேசஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து அதோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ நான் காமிக்கிற செகண்ட் பிளேஸ். இங்கே தான் ஆக்சுவலாக வர்ஷிப் பண்ணுவாங்க. தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம ஏறி போக வேண்டியது இருக்கும். அங்கே வந்துட்டு இந்த இந்த சினாகாகுக்கு வந்து அவார்ட்ஸு யாரெல்லாம் வந்திருக்காங்க, எந்தெந்த டைமில் வந்திருக்காங்க, அதுலேருந்து இங்கே மேரேஜ்க்கு வந்து இந்த மாதிரி கெட்டப் தாங்க போடுவாங்களாம். இது கம்ப்ளீட்டாகவே ஒரு மியூசியம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மியூசியம் வந்து வர்த்தான பிளேஸு. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே கிங் யூஸ் பண்ண கிரீடம்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இது உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணதில் ஒரு கோல்டன் கிரீடம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பெருசாக இருந்தது, பார்க்க சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலௌட் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஜியூ டவுன்லேருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒர்க்ஸ் பார்க்கவே ஃபுல்லாகவே வந்து இந்த ஊர் வந்து ஆர்டிஸ்டிக்காக இருந்ததுங்க. ஃபுல்லாக கலர்ஃபுல் ஹெரிட்டேஜ் இருந்தது. அதில் ஒரு வாட்டர் இருந்தது. ஃபுல்லாக ஆர்டிஸ்டிக். அங்கங்கே வந்து பெயிண்டிங்ஸ்லாம் விற்றுது, ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ் விற்றுது. ஸோ சூப்பராக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் பார்த்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம வந்த வழியிலே மட்டஞ்சேரி பேலஸ்க்கு தாங்க போயிட்டுருக்கோம். மட்டஞ்சேரி பேலஸ் வந்து லாஸ்ட்டாக 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரீச் ஆகிடுங்க. இன் பிட்வீனில் வந்துட்டு நம்ம கிளாசிக் ஆர்ட் கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் பார்த்தோம். பார்க்க ரொம்பவே வந்து ஃபுல்லாக ஆர்டிஸ்டிக் ஒர்க்கோட அழகாக இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட்டு போன காஷி ஆர்ட் கஃபேவோட இதுதான் ரொம்ப வர்த்தான கஃபே. இங்கே வந்து எக் சாண்ட்விச், வாட்டர்மெலன் ஜூஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாட்டர்மெலன் ஜூஸோட ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 150 rupees அந்த மாதிரி ஆச்சு. சாண்ட்விச்சோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 200 கிட்ட ஆச்சு. ஸோ இதான் ப்ரைஸ் லிஸ்ட்டு பாருங்கள். இந்த ஃபோர்ட் கொச்சியில் என்னை பொறுத்தவரை மஸ்ட் விசிட் கஃபேயில் இதுவும் ஒன்றுங்க. ஏன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், நிறைய ஆர்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்ட் கொச்சியில் ஃபைனலாக பார்க்க போகிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் மட்டஞ்சேரி பேலஸ். இதுக்கு வந்து அரௌண்ட் 4:30க்கு நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ சேஞ்சை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. உள்ளே சேஞ்ச் தரதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் பே பண்ண சொல்கிறாங்க. ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதார் கார்ட்லேருந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் வந்து 10 ரூபா தான். அதுக்கு நம்ம ஃபுல்லாக அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபில்லப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வந்து சேஞ்சை எடுத்துகிட்டே வந்துடுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ராமாயணம் பெயிண்டிங்ஸ் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து வுட்லே பண்ண ஒர்க்ஸு இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து ராணியை தூக்கிட்டு போன பல்லக்கு இதெல்லாம் வந்து நிறைய டிசைனில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஹேண்ட்லே பண்ண பெயிண்டிங்ஸு. இது வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஊரில் வந்து சித்தனவாசலில் வந்து எப்படி இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ராமாயணம் ஸ்டோரியை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம். இங்கே வந்து ஃபோர்ட் கொச்சியோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து முன்னாடி கொச்சின் அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க இந்த கொச்சினை. அதுக்கப்புறம் வந்து கொச்சின் அப்படின்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கொச்சி அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு டெம்பிள். உள்ளேருந்தே வந்து டெம்பிளை வர்ஷிப் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்த கிளாக் இங்கே இருக்குது. இது வந்து டச்காரங்க ரூலில் இருக்கும்போது கட்டப்பட்ட பேலஸுங்க. இந்த டெம்பிள்லாம் வந்து ஓப்பனில் இல்லை நாங்கள் போனும்போது. இந்த ராயல் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு டெம்பிளை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். அந்த டெம்பிளோட லார்டை வந்து இங்கேயே அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்துட்டோம் மக்களே. அரௌண்ட் 5 o'clock வந்துட்டு நம்ம மெட்ரோ வாட்டர் கிட்டே வந்துட்டோம். இங்கே மறுபடியும் 40 rupees எடுத்துகிட்டு நம்ம ஹைகோர்ட்லேயே போயிட்டு ட்ராப் ஆக போகிறோம். இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சன்செட் வியூஸு பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது.
நைட்டு நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பக்கத்தில் எந்த ஹோட்டல்ஸுமே இல்லை. ஸோ ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிருந்தாவன் ஹோட்டலுங்கிறது. நம்ம ஊரில் எப்படி சரவண பவனோ அங்கே பிருந்தாவன் ஹோட்டல்னு ஃபேமஸாக இருக்குது. வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான். அங்கே வந்து வீட் புட்டு, கடலைக்கறி அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெய்யப்பம்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, 300 rupees ஆச்சு. இப்போ நம்ம டே 2ல் இருக்கோம் மக்களே. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம்பு. இதில் கபோர்டு, சேரு, பெட்டு, அதுக்கப்புறமா டிவி இதெல்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் வந்து ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோவிலேருந்து காமாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி பார்த்துட்ருக்கலாம். ஸோ டே 2ல் வந்து நம்ம என்ன டைமில் கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 வந்து இங்கே நாங்கள் செக் அவுட் பண்ணுறோம். ஏன்னா நேற்று நம்ம 7:30 இங்கே செக்இன் பண்ணிட்டோம். இங்கே இருக்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸில் வந்துட்டு செக்இன் செக் அவுட் டைம் 12 PM அடுத்த நாள் 2 PM வரை தான் இருக்கும். இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா நோவாஸ் ஆர்க். இது வந்து வைட்டிலா ஃப்ளைஓவர்லேருந்து 10 minutesல இருக்கும். அங்கே வைட்டிலா பஸ் ஸ்டாண்ட் கிட்டேருந்தும் ரொம்பவே பக்கம் 10 minutesல. ஆட்டோ சார்ஜ் மட்டும் 100 rupees ஆகுங்கிறது நீங்கள் அந்த மெயின் ஏரியாஸ் போகிறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெம்பிள், அந்த ராயல் ஃபேமிலிக்கு சொந்தமான ஃபஸ்ட்டு டெம்பிள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். டெம்பிளோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பூர்ணத்ரிஷாய டெம்பிள். உள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அழகான கேரளா ஆர்கிடெக்சரில் இருந்தது. இங்கே மெயின் லார்டு வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே அமர்ந்த கோலத்தில் இருக்கிறதாங்க இங்கே ஸ்பெஷலே. 4 பக்கமும் வந்து கொடிமரம் இருந்தது. டெம்பிளை சுற்றியே விளக்கு போடுற இடம் இருக்குங்க. கேரளாவில் இருக்க மேக்ஸிமம் டெம்பிள்ஸில் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம பிரசாதமாக வந்து பால் பாயசம் வாங்கினோம். அதோட ப்ரைஸ் வந்து 170 rupees ஆச்சு. இங்கே மார்னிங் டைமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. இங்கே தர்ஷனம் முடிச்சுட்டு நம்ம ஒரு அரௌண்ட் 8:45, 9 o'clock வந்துட்டு நம்ம இங்கேருந்து சோட்டானிக்கரை டெம்பிள் போக போகிறோம். இங்கேருந்து ஊபர் ஆட்டோவில் 170 rupees ஆச்சு. வந்துட்டோம் மக்களே, சோட்டானிக்கரை பகவதி அம்மன் டெம்பிள் வந்துட்டோம். இங்கே வெளியிலே வந்துட்டு எல்லா பேக்ஸ், லக்கேஜஸ் எல்லாமே கொடுத்துட்டு போயிடுங்க. நம்ம வந்து லக்கேஜஸ் எல்லாமே வந்து இருக்கிற ரூம்லேயே வந்துட்டு வெளியில் ஃப்ரண்ட் டெஸ்கில் வச்சுட்டு வந்துட்டோம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியில் நிறையா அழகழகாக கடை இருந்தது. அண்ட் ப்ரைஸுமே இங்கே ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது. உள்ள டெம்பிள் வந்தாச்சு. இங்கே நம்ம மார்னிங் டைம்லேயே வந்ததுனால 1 hourல நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே வந்து கீழக்காவு மேலக்காவுன்னு சொல்லிட்டு 2 டெம்பிள் இருக்குது. நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தது ஃபுல்லாகவே வந்து இப்போ பார்த்துட்ருக்கிறது மேலக்காவு டெம்பிள். இந்த டெம்பிளில் இருக்க அம்மன் வந்து மார்னிங் சரஸ்வதியாகவும் மத்தியானம் லக்ஷ்மியாகவும் ஈவினிங்கில் வந்து துர்காவாகவும் காட்சி அளிக்கிறாங்க. மத்தியானம் லக்ஷ்மியாக இருக்கும்போது 12 o'clock வந்து ரொம்ப ஸ்பெஷல் டைமிங்காக. அப்போ ரஷ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்து நம்ம நெய்யப்பம் வந்து பிரசாதமாக வாங்கினோம். 60 rupeesக்கு வந்து 5 நெய்யப்பம் தந்தாங்க. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நாம் இப்போ ஹோட்டல்லேருந்து லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வைட்டிலா ஹப் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம். அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம மூணார் கிளம்ப போகிறோம். மூணாருக்கு வந்து 150 rupees ஆச்சு. 4.5 hours ட்ராவல் ஆச்சு. அந்த மூணார் ட்ரிப் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஊருக்கு 1.5 days, அந்த ஊருக்கு 1.5 days தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு விர்ச்சுவல் டூராக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போகிறது ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். ஹைப் கிளிக் பண்ணுங்கள். இது நிறையா பேருக்கு ரீச் ஆகும். டாட்டா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.